ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம யூனிட் 3 கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோட ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோலயும் நாம ஒரு சர்க்யூட்ல உள்ள ப்ராப்ளத்தை எடுத்து சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராப்ளத்திலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு V is equal to IR அப்படிங்கிற கான்செப்ட் மட்டும் தேவை. இது பேரலா இருக்கு, சீரிஸா இருக்கு அப்படிங்கிற எந்த கான்செப்டும் நமக்கு தேவை கிடையாது. இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். ரைட். ஸோ இது என்ன கொஸ்டின் ஆச்சுன்னா த கரண்ட் I following through the given circuit will be. ஸோ இந்த இடத்துல வந்து மொத்த கரண்ட் அதாவது ஐங்கிற வேல்யூ எவ்வளவு இருக்கும், அந்த இந்த சர்க்யூட்ல எவ்வளவு கரண்ட் போகும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க ஆக்சுவலா. ஸோ இதை நான் எப்படி சால்வ் பண்றதுங்கிற பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து பேட்டரி. ஸோ ஹை ஹை பொட்டன்ஷியல், லோ பொட்டன்ஷியல். எனக்கு ஹை பொட்டன்ஷியல், லோ பொட்டன்ஷியல்ங்கிறது தெரியும் பேட்டரியோட டெர்மினல்ல. ஸோ லோ பொட்டன்ஷியல நான் ரெஃபரன்ஸ் 0ன்னு வச்சுக்கலாம். தப்பு கிடையாது. ஏன்னா இங்க ஒரே ஒரு சோர்ஸ் தான் இருக்குது. வேற எந்த சோர்ஸுமே இல்ல. பேட்டரி அப்படிங்கிற ஒரு சோர்ஸ் தான் டைரக்ட் பண்ண கொடுத்துச்சுல. அப்படிங்கும்போது லோ பொட்டன்ஷியல நான் 0ன்னு எடுத்துக்கலாம். லோ பொட்டன்ஷியல அப்படின்னா ஹை பொட்டன்ஷியல் கூட நீங்க 0ன்னு ரெஃபரன்ஸா எடுத்துக்கலாம். அப்போ லோ பொட்டன்ஷியல் நெகட்டிவ்ல போகும். ஸோ லோ பொட்டன்ஷியல் 0ன்னு எடுத்தாச்சுன்னா இது வந்து 6 ஆகும். ஸோ ஹை பொட்டன்ஷியல் 0வா இருந்துச்சுன்னா லோ பொட்டன்ஷியலோட வேல்யூ -6 ஆகும். ஸோ ஒட்டுமொத்தமா பார்த்தீங்கன்னா ஹை பொட்டன்ஷியல் மைனஸ் லோ பொட்டன்ஷியல் வேல்யூ 6 வோல்ட். அவ்வளோதான் கான்செப்ட். ரைட். இப்போ உங்களுக்கு பொட்டன்ஷியல் கான்செப்ட் இதுக்கு நல்லாவே தெரியணும். அப்போ நான் மட்டும் தான் உங்களுக்கு கரண்ட் ஏரோட டைரக்ஷன் நீங்க கரெக்டா மார்க் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் ஆக்சுவலா உங்களுக்கு இந்த பொட்டன்ஷியல் கான்செப்ட் உங்களுக்கு தெரியலன்னா, அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜியை பத்தி உங்களுக்கு தெரியலன்னா, ஸோ எலக்ட்ரிக்கல்ல பொட்டன்ஷியல் அப்படிம்போம், மெக்கானிக்கல்ல பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு பேசுவோம். ஸோ இந்த பொட்டன்ஷியல் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியலன்னா தயவுசெய்து இந்த வீடியோ பாருங்க. அதாவது 11th ஃபிஃப்த் சாப்டர் பேசிக்கா ஒர்க் எனர்ஜி பவர்ல சிபிசி சிலபஸ்ல நான் சொல்றேன். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் கான்செப்ட்ல இருக்கும் ஆக்சுவலா. நான் இதுக்குன்னு ஒரு வீடியோ 30 மினிட்ஸ் நான் பண்ணியிருப்பேன். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதை நீங்க முழுமையா பாருங்க. அது அப்படின்னா மட்டும் தான் இதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ பொட்டன்ஷியல் எப்படி வந்து இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒர்க் எனர்ஜி அந்த பேலன்ஸ் உள்ள விஷயங்கள் உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரியும். ரைட். இப்போ நம்ம அப்பதான் நீங்க எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம நீங்க வருவீங்க டைரக்டா. ரைட். ஸோ பேசிக்கா கரண்ட் ஃப்ளோ எப்படி நடக்கும்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இருந்ததுன்னா கரண்ட் ஃப்ளோ நடக்கும். அப்படின்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும்போது தான் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகும். அதாவது இ வெக்டர், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒர்க் ஆகும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜென்ரேட் ஆகும். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டால அந்த ஒவ்வொரு பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் சார்ஜ் இருந்தாலும் சரி ஆக்சலேட் ஆகும். ஸோ அதனால மோஷன் நடக்கும். கரண்ட் ஜென்ரேட் ஆகும். ஸோ பேசிக் ஐடியா என்ன? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கணும். ரைட். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஹையர் பொட்டன்ஷியல், லோயர் பொட்டன்ஷியல். இப்போ பார்த்தீங்கன்னா இதுல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுல எந்த வித ஒர்க்கும் பண்ணல ஆக்சுவலா. அப்படின்னு அர்த்தம் இதுல எந்த வித லோடும் இல்ல. ஒரு ரெசிஸ்டன்ஸோ இல்ல வேற வேற அப்சார்பிங் எலமெண்ட் எதுவுமே இல்ல. ஜஸ்ட் ஒயர் மட்டும் இருக்குது. நம்ம எப்படி ஒயரை கன்சிடர் பண்ணிக்கலாம்னா நம்மளுக்கு என்ன தெரியும் ஆக்சுவலா, இது ஒரு காப்பர் ஒயரு அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து பெரிய அளவு ஹீட் ஜென்ரேட் ஆகாது. அப்படிங்கும்போது அதில கரண்ட் போகுது. ஸோ அதனால ஹீட் ஜென்ரேட் ஆகாதுன்னு எடுத்துக்கலாம். அதனால நம்மளுக்கு இதுல என்ன பொட்டன்ஷியல் இருக்கோ அதே பொட்டன்ஷியல் இங்கேயும் மெயின்டெயின் ஆகும். அப்படின்னா என்ன மீனிங்னா அப்ப இந்த இடத்துல கரண்ட் போகுமா அப்படின்னு கேட்டாச்சுன்னா போகும் ஆக்சுவலா. அதுக்கு காரணம் என்னன்னா இங்க லோ பொட்டன்ஷியல் இருக்கிறதுனால ஸோ கரண்ட்ங்கிறது ஒரு கன்டினியூட்டி, ஒரு பைப்ல தண்ணி போற மாதிரி தான். இந்த இடத்துல தண்ணி போகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பக்கம் தண்ணி போய் தான் ஆகணும். வழி கிடையாது. அப்படின்னா தான் அந்த கன்டினியூட்டி இருக்கும். அத சார்ஜ் ஏன்னா வந்து அப்படின்னா தான் கன்சர்வேட்டிவ் சார்ஜ் வந்து ஏன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு பொசிஷன்ல ஒவ்வொரு கிராஸ் செக்ஷன்லயும் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜோட வேல்யூ தான் கரண்ட் I is equal to dq by dt. ஸோ அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பா ஸ்லோ ஆகும். பட் இதே இது வந்து அது எந்த கேஸ்ல ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத நீங்க வர ஒன்று ரெண்டு ப்ராப்ளங்கள் வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரெகனைஸ் பண்ணுவீங்க. ஸோ இதுல ஹையர் பொட்டன்ஷியல், ஸோ இதான் ஹையர் பொட்டன்ஷியல். அப்ப நீங்க யோசிக்கும்போது இதான் ஹையர் பொட்டன்ஷியல். ஸோ இந்த ஹை பொட்டன்ஷியல் காரணமே இதுதான் பேசிக்கா. அது ஒரு விஷயம். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் இந்த இடத்துல ஃப்ளோ ஆகிறதுக்கு காரணம் அடுத்து பாத்தீங்கன்னா லோ பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகும். ஸோ லோ பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக் இழுக்கும்போது இங்க இருந்து சோர்ஸ்ல இருந்து நம்மளுக்கு கரண்ட் ஃப்ளோ நடக்கும் பேட்டரியில இருந்து. இப்போ பாத்தீங்கன்னா ரைட். ஸோ இது ஹை பொட்டன்ஷியல், இது ஹை பொட்டன்ஷியல். அதேபோல இங்க லோ பொட்டன்ஷியலா இருக்கு. இங்கேயும் எந்தவித எலக்ட்ரான்ஸ் சாரி எந்தவித ரெசிஸ்டன்ஸும் இல்ல அப்படிங்கும்போது இது லோ பொட்டன்ஷியல். ஸோ இது வரைக்கும் லோ பொட்டன்ஷியல் இருக்கு. அப்ப பேசிக்கா இந்த 2 ஜங்ஷனும் லோ பொட்டன்ஷியலா இருக்கு. அடுத்து பாருங்க ஹை பொட்டன்ஷியல். அப்ப இதுல இருந்து மறுபடியும் இதுல இருந்து இந்த இது வரைக்கும் ஹை பொட்டன்ஷியலா இருக்கும். ஏன்னா இதே இதே பொட்டன்ஷியல் இங்கேயும் ஜெனரேட் ஒர்க் ஆகும். என்ன காரணம்? இந்த இடத்துலயும் எந்தவித எனர்ஜி லாஸும் இல்ல. அதாவது எந்தவித ரெசிஸ்டன்ஸோ, கெப்பாசிட்டன்ஸோ, இண்டக்டன்ஸோ ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு எனர்ஜி அப்சார்பிங் மீடியம் எதுவுமே இல்ல அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஹை பொட்டன்ஷியல் இதுல இந்த பொசிஷன் வரைக்கும் இந்த எலக்ட்ரான்ஸோ இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலர் ப்ராப்பர்ட்டி தான். ஸோ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆச்சுன்னா பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் ஆகும். ரைட். அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து இதோடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ரைட். ஸோ இந்த இடத்துல வரைக்கும் பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கு அந்த அந்த பொசிஷன்ல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? இதுல அது பிறகு லோயர் பொட்டன்ஷியல். ஸோ லோயர் பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா அடுத்தது இங்க இருந்து இங்க பார்த்தீங்கன்னா எந்த வித ஓ எது ரெசிஸ்டன்ஸ் இல்ல அப்படிங்கிறனால மறுபடியும் இதோ லோ பொட்டன்ஷியல் ஆயிரும். ஸோ பேசிக்கா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம லோ பொட்டன்ஷியல பத்தி ஃபுல்லா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ரைட். எழுதி வச்சுக்கணும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
கரண்ட் ஃப்ளோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு இருக்கும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா, கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கும்? ஹை பொட்டன்ஷியல்லேருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு ஆகும். ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா, ஹை பொட்டன்ஷியல் இருக்கு பாருங்க. ஹை பொட்டன்ஷியல்லேருந்து இந்த பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் போகுது. லோ பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ, அதனால இப்படி ஒரு கரண்ட் போகுது. I1 எடுத்துக்கிட்டேன். அதேபோல இங்க பார்த்தீங்கன்னா, I1 பிளஸ் I3ன்னு எடுத்திருக்கேன். அதுக்கு ரீசன் இருக்கு. என்ன இங்க இருக்கு பேசிக்கா. ஸோ, இந்த ஜங்ஷன்ல பார்த்தீங்கன்னா, ஹை பொட்டன்ஷியல் இருக்கு. இங்கேயும் லோ பொட்டன்ஷியல் இருக்கு. இங்கேயும் லோ பொட்டன்ஷியல் இருக்கு. அதனால I2, I3 இந்த 2மே வெளிநோக்கி போயிருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல வந்து இந்த இடத்துல ஜங்ஷன நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, கிர்ச்சாஃப் உடைய வோல்டேஜ் லா வந்து சாரி கரண்ட் லா வந்து அப்ளை ஆகும். அதாவது இந்த ஜாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா, அ வரக்கூடிய கரண்ட் போகக்கூடிய கரண்ட்க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ, அந்த ப்ராப்பர்ட்டி ஆட்டோமேட்டிக்கா சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ, இந்த மாரி ப்ராப்பரா நீங்க வரையணும் பேசிக்கா. ரைட். ஸோ, அப்ப மட்டும் தான் உங்களுக்கு அந்த இந்த ப்ராப்ளத்த ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ரைட். அப்ப இது I2ன்னு எடுத்துக்கிட்டேன், I3ன்னு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வேற வேற பிரான்ச்சா இருக்கு அப்படிங்கும்போது, நம்மளுக்கு வந்து தெரியாது எவ்வளோ கரண்ட் கரெக்ட்டா இருக்கு அப்படின்ட்டு. அப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம பேசிக்கா எல்லாமே பண்ணிட்டேன். அப்புறம் பேசிக்கா I2 பிளஸ் I3 தான் இதோட வேல்யூ. ஸோ, நான் அதை மார்க் பண்ணிக்கிட்டேன் ஆக்சுவலா. ஸோ, இது எல்லாமே அதேபோல இங்க பார்த்தீங்கன்னா, இத பாருங்க. இந்த இடத்துல வரக்கூடியது ஜங்ஷன்ல வரக்கூடியது I2 பிளஸ் I1. I1 2யும் தான் பிடிச்சு ஆக்சுவலா. ஸோ இந்த மாரி விஷயங்கள் நீங்க ப்ராப்பரா நோட் பண்ணணும். அவ்வளவுதான். இதோட முடிஞ்சு போச்சு. இதுக்கு பிறகு நம்ம ஜஸ்ட் IV = IR மட்டும் யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ உங்களுக்கு தெரியும் I = பார்த்தீங்கன்னா, I1 பிளஸ் I2 பிளஸ் I3. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர். அதுக்கப்புறம் பாருங்க I1 ஓட வேல்யூல பார்த்தீங்க பேசிக்கா பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு தெரியும் V = IR. ஸோ அதுல இருந்து V/R I அப்படிங்கும்போது, இங்க பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் இந்த I1 பாருங்க. I1 நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வோல்டேஜ் டிஃபரன்ஸ். நம்மளுக்கு ஆல்ரெடி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நமக்கு தெரியும். அதாவது ஹையர் பொட்டன்ஷியல் மைனஸ் லோயர் பொட்டன்ஷியல் வெளிய எப்பவுமே 6. அப்போ 6/9 அது ஒண்ணு வந்துச்சா? அதுமாரி இத பாருங்க. இதுலயும் பார்த்தீங்கன்னா, ஹையர் பொட்டன்ஷியல் மைனஸ் லோயர் பொட்டன்ஷியல் நம்ம I2 கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்ப I2 பார்த்தீங்கன்னா, V/R. V அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பேசிக்கா. ஸோ அப்போ வந்து H மைனஸ் VH ஹையர் பொட்டன்ஷியல் மைனஸ் லோயர் பொட்டன்ஷியலோட வேல்யூ 6/9. அதே மாரி 6/9, 6/9 போட்டாச்சுன்னா, நம்மளுக்கு I வேல்யூ கிடைச்சிருச்சு 2. இதான் உண்மையான ஆன்சர். ரொம்ப சிம்பிள் ரைட். ஸோ இதே இது நீங்க உட்கார்ந்துட்டு, இது பேரலலா இருக்கு, இது சீரிஸா இருக்கு அப்படின்னா, உங்க மண்ட தான் காயுமே தவிர, நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க என்னதான் நீங்க ஆன்சர் பண்ணாலும், உங்களுக்கு அந்த டைம், அந்த இன்ஸ்டன்ட்ல உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும். மேபி இத விட ரொம்ப ஷார்ட்டா கூட இருக்கலாம். எனக்கு தெரியாது. ஆனா, அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, என்ன பிரச்சனை வரும்னா, நீங்க வந்து அது ஒரு டெம்பரரி சொல்யூஷனா தான் நான் பார்க்க முடியுது. என்னுடைய 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 வியூ பாயிண்ட்ல அது ஒரு டெம்பரரி சொல்யூஷனா தான் இருக்கு. ஏன்னா, நீங்க இந்த இடத்துல வந்து ரொம்ப எவ்வளவு விஷயங்கள் குழப்ப வேண்டியிருக்கும்னா, இது பேரலலா இருக்கு. இது சீரிஸா இருக்குது. அப்போ வந்து இதுக்கு என்ன ஆன்ஸர்? அந்த 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 வரியே உங்களுக்கு வேண்டாம். ரொம்ப சிம்பிள். பொட்டன்ஷியல் கான்செப்ட்டயும் இந்த ஏரோ மார்க்கையும் நீங்க கரெக்ட்டா மார்க் பண்ணிட்டீங்கன்னா, V = IR அத தாண்டி நீங்க வேற எதுவுமே படிக்க போறதில்ல. ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டு ஆன்ஸர கண்டுபிடிச்சுட்டு போயிட்டே இருக்க போறீங்க. ஸோ இந்த மாரி தான் இருக்கும். அந்த ஈக்குவலன்ட் ப ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் ட்ரிக்கா இருந்த மாரி இருக்கும். பட் அத நீங்க கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ அதுதான் விஷயம். அந்த அந்த பாயிண்ட்ட வந்து நீங்க கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களால எந்தவித ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண முடியும். ஸோ இதுல ஒரு இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ கன்வென்ஷனல் டைரக்ஷன், எலக்ட்ரானிக் டைரக்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி நம்ம நெறைய பேசியிருக்கேன் ஆக்சுவலா. நம்ம பாசிட்டிவ் சார்ஜ வச்சு தான் நம்ம மெஷர் பண்ண போறோம் எப்பவுமே ஆக்சுவலா. பாசிட்டிவ் மூவ்மெண்ட் ஏன்னா மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ல அதுதான் கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா, இதே இது நம்ம நெகட்டிவ் சார்ஜ்னா ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும். ஸோ எனிவே நெகட்டிவா, பாசிட்டிவ் நம்மளுக்கு அது மேட்டர் கிடையாது. அதுல கன்டென்ட் முக்கியம். அதாவது ஃபோர்ஸ் அந்த டைரக்ஷன் கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ பேசிக்கா அத வந்து எத வச்சு அனலைஸ் பண்ணுவாங்கன்னா, பாசிட்டிவ் சார்ஜ் மூவ்மெண்ட் வச்சு தான். ஸோ இது அதனால தான் நம்ம வந்து எப்பவுமே கன்வென்ஷனல் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் அது முடிஞ்சு. எலக்ட்ரான் டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். ஏன்னா, இது வந்து நெகட்டிவ் சார்ஜ், இது பாசிட்டிவ் சார்ஜ்ங்கும்போது நெகட்டிவ் உண்மையிலேயே இதோட டைரக்ஷன் இப்படி தான் இருக்கும். அது வந்து ஆக்சுவலா என்னன்னா அதுக்கு காரணம் என்ன? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து நம்மளுடைய வேலன்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீயா அந்த மெட்டல சுத்திட்டே இருக்கிறதுனால, நம்மளுக்கு எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் குடுக்கறதுனால, நமக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா என்னது? லோயர் பொட்டன்ஷியல், ஹையர் பொட்டன்ஷியல் இருக்கிறதுனால, நீங்க எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட்ட பார்த்தீங்கன்னா, இங்க ஹையர் பொட்டன்ஷியல், லோயர் பொட்டன்ஷியல் இருக்கும்போது, எலக்ட்ரான்ஸா இருந்ததுன்னா, இந்த இடத்துல லோயர் பொட்டன்ஷியல் ஹையர் பொட்டன்ஷியலா இருக்கும். ஹையர் பொட்டன்ஷியல் லோயர் பொட்டன்ஷியலா இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க பாசிட்டிவா இருக்கும்போது இந்த இடத்துல ஹையர் பொட்டன்ஷியல், லோயர் பொட்டன்ஷியல் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இங்க இருக்குன்னா, ஹையர் பொட்டன்ஷியல்லேருந்து லோயர் பொட்டன்ஷியல் போக ட்ரை பண்ணும். ஆனா அதே இது அப்போ வந்து இது ஹையர் பொட்டன்ஷியல், லோயர் பொட்டன்ஷியலா இருக்கும். ஆனா அதே இது ஒரு எலக்ட்ரான்ஸ் இந்த பக்கம் இருக்குன்னு வைங்களேன், இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடுல இந்த சைடுல இருக்குன்னா, அப்போ வந்து என்னன்னா, இது இது ஹையர் பொட்டன்ஷியலா இருக்கும். இது லோயர் பொட்டன்ஷியலா இருக்கும். அதுக்கு காரணம் என்ன? இது எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறதுனால இது ஹையர் அப்ப ஹையர் பொட்டன்ஷியல்லேருந்து லோயர் பொட்டன்ஷியல் போக ஆரம்பிக்கும். ஸோ பேசிக்கா 2மே சேம் தான். ஸோ இத பத்தி நீங்க ரொம்ப குழப்பணும்னு அவசியம் கிடையாது. நான் சும்மா ஜெனரலா உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் சொல்லிட்டேன் அவ்வளவுதான். ஸோ இந்த வீடியோ அவ்வளவுதான். தேங்க் யூ.